மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை நீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வகுமார். குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் ஆழ்ந்து சூழ்ந்திருக்கிறது. மாவட்டம் நிர்வாகம் தரப்பில் இந்த மழைநீரை அகற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் இரவு முதலாக கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்திலேயே சீர்காழியில தான் 22 சென்டிமீட்டரும், கொள்ளிடத்துல 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இதனால் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரம் கோயில், பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழையின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை நீரால் குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து செல்வதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். அதிகப்படிய மழையால் விளைநிலங்களும் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சீர்காழியில நேற்று இரவு முதல்ல விடிய மழை கொட்டி தீர்த்தத கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல காட்சியளிக்கிறது. சீர்காழி சட்டமன்ற அலுவலக கட்டிடம் அமைந்துள்ள தென்பாதி திருவள்ளூர் நகர் செல்லும் பகுதிகளில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. அத்தோடு அங்கு பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கடைகள்ல மழைநீர் புகுந்துள்ளது. மேலும் அருகில் உள்ள நீதிபதி குடியிருப்பு, அரசு அலுவலக குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்து உள்ளது. பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது. இதுவரை மாவட்ட நிர்வாகத்தில் இது மழை நீரை அகற்ற இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்.